இது கேஸ் சென்சாரு MQ7 லைட் எரியுது. கேஸ் லீக்கேஜ் டிடெக்ஷன் என்னோட ஆஃப் அதெல்லாம் இண்டிகேட் ஆகும். அந்த கேஸ் போன அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக மறுபடியும் ஆகும். சரியா? இப்போ இதே மாதிரி இப்போ நம்ம அடுப்பு எடுக்கிறோம். இப்போ அடுப்பு எடுத்தோம்னாலும் அது சொல்லும் வால்வு ஆஃப், லோட் செல் வந்து 0 வேல்யூ. 0 வேல்யூனா உங்களுக்கு அடுப்புலேன்னு அர்த்தம். இந்த மாதிரி அடுப்பை வச்சோம்னா தான் இது வந்து லோட் செல் 20 kg லோட் செல். இது நம்ம பர்னர் டெமோ பர்பஸ்க்கு ஒரு பர்னர். இது வந்து சொல்லார் வால்வு, இது கேஸ் சொல்லார் வால்வு. இது வந்து Arduino Uno மைக்ரோகண்ட்ரோலர் யூனிட். இது வந்து பவர் சப்ளை 12 volt இஸ் கன்வெர்டட் டு 5 volt. ஏன்னா மைக்ரோகண்ட்ரோலர் 5 volt ஆப்ரேட் ஆகும். 12 volt இஸ் கன்வெர்டட் டு 5 volt by using 7805 regulator IC power supply unit. So this is Arduino Uno மைக்ரோகண்ட்ரோலர் HID display 16x2. இது வந்து லோட் செல்லோட ஆம்பிளிஃபையர். இது லோட் செல்லோட ஆம்பிளிஃபையர். இந்த ஆம்பிளிஃபை பண்ண சிக்னல் தான் மைக்ரோகண்ட்ரோலர் போகணும். இந்த 58ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு மில்லி வெயிட் ஆக்சுவலாக மில்லி கிராம். சரிங்களா? அந்த வேல்யூ அப்போ வந்து நம்ம வந்து 0 இருந்துச்சுன்னா இல்லைன்னு அர்த்தம். சம் வேல்யூ இருந்துச்சுன்னா அடுப்பு இருக்குன்னு அர்த்தம். இது 2 ரிலே, ஒரு ரிலே ஃபார் சொல்லார் வால்வு, ஒரு ரிலே ஃபார் அலாரம். இது 12 volt பஸர். இது நம்ம டெமோ பர்பஸ்க்கு ஒரு 12 volt பேட்டரி. ட்ரான்ஸ்ஃபார்மருக்கு போது ஒரு பேட்டரி வச்சுருக்கோம். போல் சப்ளையும் ட்ரான்ஸ்ஃபார்மர் அந்த பேட்டரியிலேருந்து எல்லாத்துக்கும் பேட்டரியிலேருந்து, அந்த போர்டுக்கும் சரி இந்த சொல்லார் வால்வுக்கும் இந்த இருந்து தான் வருது. போர்டுக்கு மட்டும்னா அந்த ட்ரான்ஸ்ஃபார்மர் ஓகே ஆகிடுச்சு. இந்த சொல்லார் வால்வு கொஞ்சம் கரண்ட் எடுக்கும். இந்த உள்ள காயில் இருக்கும். அந்த கரண்ட் எடுக்கிறதுனால தான் அது ரீசெட் ஆகுது. அந்த போக மாட்டேங்குது, வெளியே ஆன் பண்ண வர மாட்டேங்குது. அப்போ முதல் ப்ராப்ளம் வந்துட்டே இருந்துச்சு பார்த்தியா, இப்போ எதாவது வருதா தெரியும். இப்போ பவர் பத்தாததுனால தான் ப்ராப்ளம். அதனால தான் வந்து 2 ட்ரான்ஸ்ஃபார்மர் போடணும். ஒன்று சர்க்யூட்டுக்கு தனியாக, இது தனியாக பண்ணணும். அப்படி இல்லைன்ட்டா ஒரே ஒரு பேட்டரி இருக்கும். பேட்டரி நீங்கள் வச்சுக்கணும். ஏன்னா இதுதான் உங்களுக்கு சேஃபு. ஏன்னா இப்போ ட்ரான்ஸ்ஃபார்மர் வச்சா கூட மேபி ஏதாவது ஃபயர் ஆச்சுன்னா கூட கேஸ் லீக் இருந்துச்சுன்னா வெடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இது பேட்டரி ஒன்றாகாது, நம்ம கையில் தொட்டாலும் ஒன்றாகாது, எதுவுமே ஆகாது. ஸோ அதனால் பேட்டரி யூஸ் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சா? இதான் வந்து என்னுடைய கான்செப்ட். இதெல்லாம் நான் டேப் எடுத்து தரணும். ஏன்னா வாய் இருக்கிற ஆளுக்கு இழுத்துருவீங்க. ஒரு வயர் எடுத்தால் கூட தெரியாது, எனக்கு எங்கே இருக்குன்னு தெரியாது. அந்த ப்ரோக்ராம் பார்த்தா கூட தெரியும்.